எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பண்றதுக்கு முக்கிய காரணமே இப்போ வந்து மாலை போட்டாங்க இல்லையா ரசிகர்கள், அவங்களுக்காக தான். லோகசபா பண்ற காலத்துல இருந்தே அப்படியே கேட்டே இருப்பாங்க, சார் ஹீரோ ஒன்று பண்ணுங்க, ஜாலியா ஒன்று பண்ணுங்கன்ட்டு. எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை. நமக்கு என்ன வருது ஜாலியா பண்ணிட்டு போயிடலாம். அதுல வந்து ஹீரோவா பண்ணா உடம்பு ஆடணும், கை கால்லாம் ஆடணும், நம்ம வெறும் வாய் மட்டும் தான் ஆடும். எல்லாரையும் ஓட்டின்னு ஜாலியா கலாச்சின்னு சரி இந்த இடத்துக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஃபுல் பாடிக்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த படம் பண்ண ஹீரோவா பண்ணோம்னா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஓபி அடிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் இப்போ மாலை போட்ட இந்த டீம் என்னோட ரசிகர்கள் நண்பர்கள் தான் சொல்லணும். என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் என்னன்னே தெரியல. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு படம் பண்ணுங்க சரி ஒரு கதை நல்லா அமையணும், அது எல்லாருமே ரசிக்கும்படி இருக்கணும், முதல்ல நான் ரசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வல்லவனுக்கு புல்லுமாயுதம் இந்த படம் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆப்ட் ஆன்சே பண்ணலான்னு. அப்புறம் வல்லவனுக்கு புல்லுமாயுதம் டைட்டில் வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யாரு இது மாதிரி டைரக்டர் நாங்கள் ஸ்ரீநாத் அப்படின்னு சொன்னேன், யார் கேமராமேன் இது மாதிரி சக்தி, இது மாதிரி யாரு ஆர்ட் டைரக்டர் மோகன், யார் டான்ஸ் மாஸ்டர் இது மாதிரி ராஜேஷ் கண்ணா, யார் எடிட்டர் இது மாதிரி சாய்காந்த், இது மாதிரி யார் பாட்டு பாடியிருக்காங்க விஷ்ணு பிரியா, யார் லிரிக் ரைட்டர் லலிதானந்த், ஏன்னா யாருமே தெரில, எல்லாமே ஏதோ புது பேராகவே சொல்லிட்டே வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன் அதாங்க வல்லவனுக்கு புல்லுமாயுதம், தெரிஞ்சவங்களை வச்சு பெரிய ஆட்களை வச்சு பண்றது கிடையாது, தெரியாதவங்க அறிமுகப்படுத்துறது. நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவன் ஜெயிச்சானவங்க ஏன்னா செய்வாம்பா நம்புறவங்களுக்கு செய்யறதானங்க படம். அதான் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது சின்ன வயசுல இருந்தா என்னன்னா ஏரியாவில் கூட வந்து நான் பொலிச்சலூர்ல இருக்கும்போது ஏதாவது பசங்க மச்சான் என்னை கலாச்சிட்டா வா மச்சான் போய்க்கேன்னா சொல்லுவேன், உனக்கு இல்லைன்னா நீ தனியா போய் கேள்வி என்னையா கூப்பிடுற. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தனியா போய் நம்ம பார்த்துக்கணும், யாருக்கு செட்டு சேர்க்கவே கூடாது. என்னால முடியும் நான் பார்த்துக்கிறேன் இல்லாட்டி விட்டுறேன் அது மாதிரி. ஸோ இந்த படம் நான் ஜெயிப்பேன் பண்ணுவேன், இதை நம்ம கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் இவன் வந்தா நமக்கு செய்வான் நினைக்கிற எல்லாருமே நான் சேர்த்துக்கிட்டு பண்ண படம் தான் இந்த வல்லவனுக்கு புல்லுமாயுதம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது வந்துட்டு பிவிபி சாருக்கு. அவங்க ஏன்னா இவ்வளவு கோடிகள் போட்டு இந்த படம் பண்ணும்பொழுது என்னுடைய சாய்ஸ்ன்னு விட்டாங்க, யாரை வேணாலும் வச்சு பண்ணுங்க, நான் நம்புற ஒரே ஒரு ஆளு சந்தானம், நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் விடவே மாட்டேன், கவலைப்படாதீங்க, எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க, நான் கண்டிப்பா அதை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணோம். என்னன்னா இந்த படத்துல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது விஷயங்கள் புது அனுபவங்கள்லாம் தெரிஞ்சது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் சித்தார்த்தை பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஸ்ரீநாத், நாங்கள் 2 பேரும் காமெடி நடிச்சுக்கிட்டே இருந்தோம். நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், மச்சான் ஹாலிவுட் எல்லாம் ஹீரோக்கு ஃப்ரெண்டே கிடையாது தெரியுமா அப்படின்னு. ஆமா மச்சான், அருணாள் தான் தனியா வருவான், தனியா தான் போவான், அவங்களெல்லாம் ஃப்ரெண்டு யாருமே வரவே மாட்டாங்க மச்சான், அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. மச்சான் அப்படிலாம் சொல்லாத பயமா இருக்குது அப்படின்னுவான். ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், மச்சான் ஹாலிவுட் எல்லாம் பொங்கலே சாப்பிட மாட்டாங்க, நீ காலைல பொங்கல் சாப்பிடு அப்படின்னுவான். ஸோ நான் எதுக்கு எடுத்தாலும் ஹாலிவுட்டையும் தமிழ்நாட்டு சினிமா கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருப்போம். அப்படியே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணலாம் மச்சான், ஜாலியாக இதே மாதிரி பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டு லவ் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கு மச்சான், கண்டிப்பாக பண்ணலாம். உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும்போது நீ ஒரு ஹீரோ வரும்போது சொல்லி டெஃபினட்டாக செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் எனக்கு ஒரு லைஃப் வந்துச்சு. இந்த வல்லவனுக்கு புல்லுமாயுதம் மச்சான் கேட்டேன், மச்சான் நீ தான் டேரக்டர், கண்டிப்பா நம்ம பண்றோம் இந்த படம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனா ராஜ்மௌலி சார் பண்ண படம் இது. அவரு அங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். அவரை பார்த்தோன்னா மச்சான் ஜெகி ஓரம் ஓய்வு போயிட்டு நல்லா கூப்பிட்டேன், வா அவர் முதல்ல பார்த்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு சொன்னார் இது மாதிரி ஓகே இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஸ்ரீநாத்தை சேர்ந்து இந்த படம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாமே சொன்னாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர் போனோம், பெரிய ஆட்கள்கிட்ட போனோம், ஏன்னா நீங்க ஹீரோவா லான்ச் சொன்னோம், அப்படிலாம் தேவையில்லை. எனக்கு என்னன்னா நம்மளை சுத்தி பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படின்றது நம்ம வெற்றியே கிடையாது. நம்மளை சுத்தி நல்ல இதயம் உள்ள மக்கள் இருக்காங்களா, நம்மளை சுத்தி நம்மளை உண்மையா ரசிக்கிறவங்க இருக்காங்களா. நான் வரும்போது கூட இவர் கேட்டாரு, ப்ரோ கேட்டாரு, டேய் தம்பி யார கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க. நான் சொன்னேன், கெஸ்ட்டுன்னு நான் யாருமே கூப்பிடல ப்ரோ, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, நான் பண்ணாலும் வருவாங்க, ஆனால் நான் யாருமே ஃபோன் பண்ணல, யாரும் கூப்பிடல ப்ரோ. அப்போ யாரு தாண்டாரு, நீ எல்லாம் தான் கெஸ்ட் என்னடா சொல்ற, டே நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் பேசுறதுக்கெல்லாம். அப்படியே நீ பேசிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஸ்டன்னாகி போயிடுவாங்க, வந்து குரல் 2 வார்த்தை பேசுறேன். சரி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ரசிக்கிறவங்க என்ன நேசிக்கிறவங்க எனக்காக உழைக்கிறவங்க என் மேல அன்பாகிறவங்க எனக்கு கெஸ்ட். பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன் எனக்கு கெஸ்டே கிடையாது. என்ன யார் கொடுத்து எல்லாருமே வந்துட்டு
நான் யாருமே எதுவும் யாருமே ஃபோனில் கூப்பிடல, இன்வைட் பண்ணேன், இன்விடேஷன் போச்சு, அவ்வளோதான். என்ன பிடிச்சி வந்தாங்க. எனக்கு மயில்சாமி நான் மாமா தான் கூப்பிடுவேன், அவர் என்ன மாப்பிள்ளை கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ளை நான் பார்த்தேன்டா பேப்பரில் ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படா இந்த மாதிரி ஈவினிங் மாமா ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்படி நான் வந்துடும்னாலே கண்டிப்பாக அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லி இன்விடேஷன் போய் முதல்ல வீட்டை மாமாக்கணும். ஏன்னா என்னை பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கு அவரை பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதுக்காக நடிச்சு ஒருத்தவங்களை கூப்பிடணும், இந்த ஃபங்க்ஷனை பெருசாகலாம் கிடையாது. நம்மளை பிடிச்சவங்க நமக்காக உண்மையா உழைக்கணும், நம்ம கூட இருந்தா நம்ம எப்பயும் ஜெயிக்கலாம். நமக்கு பெரிய ஆட்களே தேவையில்லை, பெரிய டெக்னீஷியன், பெரிய குரூப்பே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சித்தார்த்திட்ட போனேன். சித்தார்த்திட்ட போனோன்னே சித்தார்த் வந்துட்டு இது மாதிரி மியூசிக் போடலாம், ஓகே. ஃபர்ஸ்ட் சாங், ஓப்பனிங் சாங், ஒரு பயங்கரமான சாங். நான் கேட்டேன், உனக்கு அஜித் சார் விஜய் சார்லாம் டேட் தரலன்ற கோவத்தில் என்கிட்ட காட்டிய அந்த டியூன்லாம் இதெல்லாம் யார் ஆடுறதுலாம் எங்கே ஆடுறது, தயவுசெய்து கொஞ்சம் கீழே வாங்க சித்தார்த்னா ஒரு டியூன் ஒன்று போட்டார். இந்த மாதிரி டக்கர் ஒரு டியூன் வச்சு ஸ்ரீநாத் சொன்னான், ப்ரோ கொஞ்சம் ஏற்றலாமேனா. ஆனால் நான் யோசிச்சேன், ஆமாம் கொஞ்சம், ஏன்னா ஓப்பனிங் சாங்க மாசாக இருக்கணும், கொஞ்சம் ஏற்றலாம் சீட் அப்படின்னு. உடனே என்ன சீட்டு கேட்டா, சார் அப்படிதான் பேசுவான் சித்து, சார் ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. நான் சொன்னேன் ஆடிடலாமா சீட் அப்படின்னா. இதோ இப்போ ஏற்றுறேன் சார், டக்கர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணேன். உடனே ஸ்ரீநாத்தில் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமே. நான் பார்த்த ஸ்ரீநாத்தில் நான் ஓகே சீட்டுண்ணா, ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. ஆடிடுவேன் சீட் அப்படின்னா. திருப்பி ஓகே சார் அதை இப்போ முடிச்சிடறேன் சார் அப்படின்ட்டு திருப்பி உட்காந்து டக்கர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சீடியை. மாஸ்டர் ராஜேஷோட ஃப்ரெண்ட் அவன், நாங்களாம் ஒரே ஏரியாவில் இருந்தோம். அவன் அப்புறம் டான்ஸில் சேர்ந்தான், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம். அப்புறம் மாஸ்டர் ஆகணும்னா நான் சொன்ன இந்த படத்தில் பண்ணினேன், எனக்கு ஃபுல் சாங் கூட தான் நான் பண்ண முடியும், அப்போ தான் எனக்கு ஒரு சிங்கிள் கார்டு கிடைக்கும், ஓகே பண்ணு மச்சான் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாங் ரிஹர்சல் பண்ணி காமிச்சான். நான் டான்ஸ் ரிவியூன் போனேன். பார்த்ததுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அவன் ஆடி காமிச்சிட்டு இருந்தான். டேய் பார்த்ததுக்கே டயர்ட் ஆகுது, எங்கே நான் ஆடுறது அப்படின்னேன். மச்சா பீட்டு போயிட்டு மச்சா டக்கர் இந்த பீட்டு இப்படி தான் மச்சா ஆட முடியும், ஸ்லோவில் ஆட முடியாதுண்ணா. இது எதுவுமே மாற்ற முடியாதுண்ணா. எப்படி மாற்ற முடியும், நீ பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஆடாமல் இருக்க முடியாதுண்ணா. அப்புறம் மூச்சு தண்ணி ஆடி கீடி கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். சித்து பார்த்துட்டு, என்ன சார் ஆடிட்டீங்களா அப்படின்னா. டேய் நீ கேட்குறது இப்போதான் எனக்கு அப்புறம் புரியுது, எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியவே இல்லை. ஆடிட்டீங்களான்னு போது, சார் செட் சாங் சார் கேட்குறீங்களா, நான் கேட்கவே இல்லை, கம்மியாகவே பண்ணு, நம்மளால ஆட முடியாதுப்பா அப்படின்னு. சரி அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸு பார்க்கும்போது எதுவும் தெரியல. மாஸ்டர் பெப்சிஜன் மாஸ்டர் லாரிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ண ஒரு சீக்வன்ஸு, ஒரு பெட்டு போட்டாரு, லாரிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே பார்த்தா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்னொரு பெட்டு போடுங்களேன்னு. மாஸ்டர் ஒன் மோர் பெட்டுனாரு அப்படின்னாரு. இன்னொரு பெட்டு போட்டாங்க, டயர் வரைக்கும் வந்துச்சு. கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ண வந்து திருப்பி ஜெர்க்காச்சு, இன்னொரு பெட்டு அப்படின்னா. உடனே அவன் மாஸ்டர்கிட்டே கேட்கல, ஏன்னா டென்ஷன் இன்னொரு பெட்டு தான் போட்டான், பாடி வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு பெட்டு போட்டானுங்க. நான் படுத்து இருக்கிறதுக்கும் லாரிக்கும் சமம் ஆயிடுச்சு. அப்படியே உருண்டு படுத்துட்டேன். உடனே மாஸ்டர், என்ன மேன் தூங்க போறியா? என்ன மாஸ்டர் ஜெம்பு தான். யோ எடுங்க பெட்டை, இது அவன் வீட்டிலே போய் எடுத்துக்கலாம். தூங்கும் போது உருண்டு படுக்கும் போது கீழே குதிக்கிற மேன் அதான் ஹீரோ, சும்மா உருண்டு படுக்கிறது கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று எடுத்து அப்புறம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அழக ஆரம்பிச்சாரு. குதி அப்படின்னோட ஏன்னா மாஸ்டர் வந்துட்டு எப்பவுமே ரீரெக்கார்டிங் ஓடியே பண்ணிட்டு இருப்பாரு, இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நான் போயிட்டு அப்படியே பார்த்துருந்துச்சேன் மொழி மாதிரி. சரி மாஸ்டர் மொழி மாதிரி திரும்பி ஓகே மாஸ்டர். அதுக்கப்புறம் குதின்னு அப்புறம் குதிச்சோம். ஸோ ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஈஸியாக கிடையாது. சரி ஜாப், காமெடினா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அது என்னோட தொழில் சினிமான்றது. அதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஹீரோ ஆகிட்டோம்னா மக்கள் நம்ம நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ், ஃபைட், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன உழைக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ரெண்டாவது கண்ணால் அடி தின்ன ஆசையாக்கு அப்புறம் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் பேர் போடுறோம். என்னுடைய பேனர் போடுறோன்னா கண்டிப்பாக அது ரசிக்க மொழியாக இருக்கணும், இல்லாட்டி நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஜனங்க நம்ம நம்பி வரும்போது அவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பணும். அது காமெடி ஆகட்டும், சென்டிமெண்ட், ஆக்ஷன் ஆகட்டும். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது, இது உள்ள விளையாட மொழின்னு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இயக்குனர் ஸ்ரீநாத் ஆகட்டும், கேமராமேன் சக்தி ஆகட்டும். இது வரைக்கும் காமெடியாக இருந்தோம், வேற மாதிரி லைட்டிங் பண்ணணும். லைட்டிங்லாம் கொதிக்கும், காது இதெல்லாம் சூடாகும், அந்த அளவுக்கு இருப்பாரு. என்ன சார் இல்லை வேற மாதிரி ஒன்று காட்டணும் சார் அப்படின்ட்டு. எடிட்டர் சாய் சார் ஆகட்டும், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், ஸோ எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வச்சு என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர் வெங்கடேஷ், அப்புறம் என்னுடைய வினோத், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, எல்லா டோட்டல் டீமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. என்னை வந்து கொண்டு வரணும். நான் பெருசாக மெனக்கு இல்லை, நான் வருவேன், என்னோட வேலையை செய்வேன்.
அதுக்கு அவங்க வந்து இல்லை நீங்கள் ஹீரோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஈவன் இந்த காஸ்டியூம் ஒர்க் ஒன்று அப்படிதான். இல்லை நீ ஹீரோ நீ ஃபங்க்ஷனுக்கு வர ஷர்ட் போடாத இதை போடு அதை போடுன்ட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி ஐயோ என்னை உடுங்க ஐயோ எனக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வெற்றியாகட்டும் என்ன ஆனாலும் இந்த படத்தினுடைய முழு கிரெடிட் போகிறதால என்னுடைய நண்பர்களுக்கு தான். முருகன், ஆனந்த், சேது, குணாமான், உதயன், அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பஞ்சாகட்டும் ஒவ்வொரு விஷயமாகட்டும் எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு எழுதி புதுசாக இருக்கணும் ட்ரெண்ட். இதில் 2-3 விஷயம்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். சும்மா பஞ்சுன்னு போகாமல் அதில் ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், இது மாதிரி ஒரு ட்ரெண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா நான் ரசித்தாதான் மற்றவங்க ரசிக்க முடியும். நானே ரசிகனாக இருக்கேன். அப்புறம் இந்த படத்துக்கு ஹீரோயின் ஆஷ்னா ஜவேரி. ஸோ என்ன கேட்டார் டைரக்டர் பாம்பேல இருந்து, இந்த மாதிரி ஹீரோயின் எப்படிங்க வேணும், பார்க்கறதுக்கு வந்துட்டு இப்படி இருந்தால் ஓகேவா, கண் வந்துட்டு ஐஸ்வர்யா மாதிரி இருக்கணுமா, மூக்கு வந்துட்டு காஜல் அகர்வால் மாதிரி வேணுமா, இப்படி வேணும் நான் சொன்னேன். அப்படிலாம் எதுவுமே வேணாம், இது நான் பார்த்தா எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா நான் நடிக்க முடியும், எனக்கு பிடிச்சா அப்புறம் எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கிற மாதிரி ஹீரோயின் வாங்க பாடினேன். அதுக்கப்புறம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி நான் தமிழ்நாட்டுடைய படம் ஒரு சவுத்தில் எடுக்கிறோம், அதுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆனாங்க. இந்த படத்துக்கு வில்லனா பண்ணிக்க நாகி சார். ஸோ அவர் வந்துட்டு தமிழ் தெலுங்கு ரெண்டுமே தெரியும். தெலுங்கு அவர் பண்ண விஷயத்த தமிழில் எவ்வளோ பேர் வச்சு ட்ரை பண்ணோம், கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே இவரே வச்சு பண்ணணும்னு கூப்பிட்டோம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணார். அப்புறம் செந்தில் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் மாப்பிள்ளை கேரக்டர்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரவணன் மீனாட்சி பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னாங்க இவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப இவருக்கும் ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டு நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி இந்த படத்தில் நடித்த அம்மா கேரக்டர், அண்ணி கேரக்டர், அவர் போஸ் சார் என்னோட ஃபாதரை நடித்தவர். ஸோ இப்படி ஓவரால் எல்லா டீமுமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம், ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப லைவாக யதார்த்தமாக பண்ணோம். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு கலாச்சாரம் காமெடி அது ப்ளஸ் டான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு மசாலா படமாக அது இருக்கும். ரொம்ப திருப்திகரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, அது எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் கண்ணன் நடித்தின ஆசையில் எப்படி பவர் ஸ்டாரோ அதில் சோலார் ஸ்டார்னு சொல்லி நடிச்சிருக்காரு. யாருன்னா தேவயானி மேடமோடைய புருஷன் ராஜ்குமார் சார். அவரோட படம் நான் ஒன்று பார்த்தேன், வாயில ஜாங்கிரிலாம் வச்சுக்கிட்டு சோலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல போஸ்டர்ஸ் எல்லாம் 100 days 150 days தான் போஸ்ட் ஓட்டியிருந்தாரு. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை தூக்க அவர் அப்படின்னாரு. அப்புறம் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் என்னன்னா வீட்டில் சொல்லாம துணி மில்லத்துன்னு வந்துட்டாரு. அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி மேலே கேட்குறாங்க, எங்க அங்கே வந்துருந்தாரு. ஆமா எங்க என்கிட்ட சொல்லாமே ஓடி வந்துட்டாருங்க. நான் கூட ஏன் சார் வீட்டில் சொல்லாம இல்லைங்க வீட்டை ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, அவன் சந்தானம் வந்து ஆரியா சூர்யாவே ஓட்டுவான், நீ போன அவன் தான் நீ அல்வா தூண்டுற மாதிரி உன்னை வச்சு செய்வான், தயவு செஞ்சு போயிடாத, அப்புறம் என்னால் வெளியே தலை காட்ட முடியாது. அவர் சொன்னாரு ஏங்க ரொம்ப பயமா இருக்கேன், நான் தெரியாம துணி எல்லாத்தையும் பெருசா உனக்கு கலாச்சாரம் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை சார், ஃபுல் கவுண்டர் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு சார், நீங்க ஓட்டுறது எல்லாமே செய்யறது எல்லாமே இருக்கு சார் அப்படின்னா ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வச்சு இந்த படத்துல ஒரு பெரிய கேரக்டர். ஸோ அவர் பார்த்துருக்கு என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்தாருன்னு ட்ரெயிலர் வரும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்பி அவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த எபிசோடுமே போர் அடிக்காம ரொம்ப கரெக்டா ரொம்ப லைவா யதார்த்தமா ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமையன்றதுல ரொம்ப என்ன சொல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இந்த படத்தை நான் முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய ரசிகர்கள், அப்புறம் இந்த படத்துக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க என்னுடைய அப்பா அம்மா, ஒவ்வொரு நாளும் அவங்க தான் பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற படம் காமெடியாக போவோம் வருவோம் ஒன்றும் தெரியாது, இல்லை ஹீரோவாக பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஆசீர்வாதம் ரசிகர்கள் மக்கள் ஆகிய உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வரைக்கும் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மறுபடியும் நம்ம சாங் ட்ரைலரும் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக முடிவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.